கலைஞர் என்னும் தாய் ஏவாவேல் அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் அவங்கள வந்து சமாளிக்கிறதுல ஸ்டாலின் அவர்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் அப்படின்லாம் சொல்லி பேசினதாகட்டும், அதற்கு துரைமுருகன் அவர்கள் சொன்ன பதிலடி விமர்சனங்கள், இதெல்லாமே எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, பொதுவாகவே வந்து ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய நடவடிக்கை குறித்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டான்ஸில் தான் அவர் அரசியலே பேசுவார். என்னை பொறுத்தவரை அந்த பேச்சுன்றது ஒரு கேஷுவலாக அவர் சொன்ன ஒரு கருத்தாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் புதுசாக சொல்ல, இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படின்றத அவரும் அவருடைய ஒரு என்ன சொல்றது, மனதில் இருக்கக்கூடிய குமரி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்றாரு. இதற்கு உடனடியாக ரஜினியை வைத்து பேச வைக்கிறாங்க, ரஜினி மூலமாக இந்த கருத்தை திமுக பேச வைக்குது அப்படின்னு சொல்லி கேபி முன்சாமி அதிமுக சொல்லியிருக்காரு. உதயநிதி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் ரஜினி பேசினாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ உதயநிதி ரஜினி மூலமா எழுதி கொடுத்து இது ஒரு பேசுபொருள் ஆக்கி தான் இந்த தமிழ்நாடு கேபினெட்லயோ இல்லை திமுகவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமா? ஸ்டாலின் இந்த அமைச்சர்களை நான் நீக்கிறேன், இல்லை இந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களை நீக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் உடனே அங்கே என்ன பெரிய போர்க்குரல் வெடிச்சிருமா என்ன? இந்த கட்சியில் ஏற்கனவே எல்லாராலும் வழிமொழியப்பட்டவர் உதயநிதி. இதே துரைமுருகனே அவரை வழிமொழிகிறாரு. இன்ஃபேக்ட் உதயநிதி போன வாரம் வரைக்கும் என்ன பேச்சு, உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கிடுவாங்க. சீனியர்ஸ் தான் பேசுனதே சீனியர்ஸ் தான் எல்லாருமே. இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி வருது, திமுகக்குள்ளேயே ரெண்டு பிரிவுகளா இருக்கிறாங்க, உதயநிதி ஆதரவு, உதயநிதி எதிர்ப்பு. அதெல்லாம் கிடையாது. திமுகல உதயநிதி எதிர்ப்புனால ஒரு குரூப் இருந்தா அவரோட எதிர்காலமே கேள்விக்குறிதான். திமுக இன்னைக்கு ஒரே ஒரு குரூப் தான், ஸ்டாலின் அண்ட் இஸ் ஃபாலோவர்ஸ், அவ்வளவுதான். அதுல உதயநிதியையும் சேர்ந்து அவங்க ஆதரிக்கக்கூடிய நிலை தான் அங்க. இது உதயநிதி எதிர்க்கிறோம், அவர் துணை முதல்வர் ஆகக்கூடாது, இல்லை அவருடைய வளர்ச்சி குறித்து கேள்வி இருக்கு, விமர்சனம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை காட்டுங்க திமுகல. சீனியர் விசஸ் ஜூனியர் அப்படின்ற அந்த மோதல் திமுகல இருக்கு, மறைமுகமா அது இருக்கு. இப்போ அது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வருது. இந்த சீனியர் விசஸ் ஜூனியர் விமர்சனம் கலைஞருக்கு இருந்த போயிருந்தே இருக்கு. கட்சிக்கு கட்சி எதிர்காலம் அவசியம் முக்கியம் அப்படின்னு நினைச்சா எல்லாத்தையும் இதில் நீக்கலாம் முடியாது. நீங்க உடனே நாளையிலேருந்து துரைமுருகன் நீங்க அமைச்சர் கிடையாது, இல்லைன்னா பொதுச் செயலாளர் கிடையாது நான் சொல்ல முடியும்? கிடையாது. அவரா இருக்க வரைக்கும் இருப்பார். அவரை யாரும் இது பண்ண போறது கிடையாது. இப்ப இந்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் குறிப்பா பாஜக, அதிமுக விமர்சிப்பது, ரஜினி பேசுறது உண்மையாதான் பேசிட்டாரு, ஸ்டாலினோட மனக்குமரில தான் ரஜினி பேசிட்டாரு அப்படின்னு அவங்க அரசியல் எடுக்கிறாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல போய் மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கேட்க போகாது. அந்த கட்சியிலேயே 1000 பிரச்சனை இருக்குது. அது சேருமா இல்லையான்றதே யாருக்கு தெரியல. இதுக்கடையில் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையில போயிட்டு இருக்க அந்த வார்த்தை போற பார்த்தா அது இன்னும் அதை விட மோசமா இருக்கு. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கலைஞர் என்னும் தாய் ஏவாவேல் அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் அவர் எப்பயும் போல வெளிப்படையாக பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டார். இருந்தாலும் கூட ஓல்டு ஸ்டூடெண்ட் அவங்கள சமாளிக்கிறதுல ஸ்டாலின் அவர்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் அப்படின்லாம் சொல்லி பேசினதாகட்டும், அதற்கு துரைமுருகன் அவர்கள் சொன்ன பதிலடி விமர்சனங்கள், இதெல்லாமே எப்படி புரிஞ்சுக்கணும்? கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை ரஜினிகாந்த் வெளிப்படையா பேசினாரு அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லை அது ஒரு யதார்த்த பேச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்லை, பொதுவாகவே ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய நடவடிக்கை குறித்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டான்ஸில் தான் அவர் அரசியலே பேசுவார். அதுவும் சமீப காலங்களில் ஒரு அரசியலை கான்ஷியஸாக தவிர்த்துட்டு தான் வராது. எதுவும் குறிப்பிட்ட ஒரு அரசியல் பேசுவதோ இல்லை எதுவும் அந்த அரசியல் பேச்சுக்களுக்குள்ளே சிக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். இன்ஃபேக்ட் அந்த கூட்டத்திலே அவர் எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு தான் வந்தேன். என்னை பொறுத்தவரை அந்த பேச்சுன்றது ஒரு கேஷுவலாக அவர் சொன்ன ஒரு கருத்தாக தான் எடுத்துக்கணும். ரஜினிகாந்த் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் அவர் தரப்பில் ஒரு ஸ்டாலினை புகழ்வதற்காக சொல்லப்பட்ட பாராட்டுறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகத்தான் துரைமுருகன் குறித்து அவர் சொன்ன வார்த்தையும் கூட கலைஞர் கண்ணிலேயே வரல விட்டு ஆட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக தான் அவர் சொன்னார். அது இன்ஃபேக்ட் அதை எடுத்துக்கொண்டு நகைச்சுவையாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அது ஏன் தனிப்பட்ட முறையில் ரொம்ப அஃபெண்ட் பண்ணிடுச்சுன்னு தெரியல துரைமுருகன் அவர்களை. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் புதுசாக சொல்ல, இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படின்றத அவரும் அவருடைய ஒரு என்ன சொல்றது, மனதில் இருக்கக்கூடிய குமரி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்றாரு. அவர் இளைஞரின் மாநாட்டில் வெளிப்படையாகவே இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுங்கன்னு பல அந்த இளைஞரின் மாநில மாநாடு மட்டும் இல்லை பல மாநாடுகள்லேயும் சொல்லியிருக்காரு. அதை இந்த பேக்ரவுண்டில் அவர் வலியுறுத்துறாரு.
இதற்கு வந்து உடனடியாக ரஜினியை வைத்து பேச வைக்கிறாங்க, ரஜினி மூலமாக இந்த கருத்தை வந்து திமுக பேச வைக்குது அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி அதிமுக இருந்து சொல்லியிருக்காரு. உதயநிதி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் ரஜினி பேசினாருன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ உதயநிதி வந்து ரஜினி மூலமா எழுதி கொடுத்து இது ஒரு பேசுபொருள் ஆக்கி தான் வந்து இந்த சென்னை தமிழ்நாடு கேபினெட்லயோ இல்லை திமுகவில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமா? இல்லை அவங்களே வந்து ஸ்டாலின் வந்து இந்த அமைச்சர்களை நான் நீக்கிறேன், இல்லை இந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களை நீக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் உடனே வந்து அங்கே என்ன பெரிய போர்க்குரல் வெடிச்சிருமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கட்சியில் ஏற்கனவே வந்து எல்லாராலும் வழிமொழியப்பட்டவர் வந்து உதயநிதி. இதே துரைமுருகனே அவரை வழிமொழிகிறாரு. அப்புறம் என்ன வந்து புதுசாக வந்து அதை பண்ணுறதுக்கு வந்து துரைமுருகனை ரஜினிகாந்த் ஒருத்தரை வச்சு ஒரு மேடையில் ஒரு விழாவில் பேச வச்சு அதை ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணி தான் பண்ணணுமா? இப்போ மூத்த அமைச்சர்கள் ஒரு விதமான சவாலாக இருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. அவங்க பேசுறதாகட்டும், அவங்க நடவடிக்கைகளாகட்டும், அது தொடர்ந்து அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன சலசலப்பை கொடுக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை தான் ரஜினிகாந்த் மேல பேசியிருக்காரு. இதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள். இதை வந்து ரஜினிகாந்த் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்டாலினே வந்து அவங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் வந்து சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்திலே சொன்னார், காலையில நைட்டை தூக்கமே வர மாட்டேங்குது, காலையில தூங்கி எந்திரிச்சா எந்த அமைச்சர் என்ன பேசியிருப்பாரோன்ற நிலையில் நான் இருக்கிறேன், அதனால அமைச்சர்கள் வந்து பேசும்போது நாவடக்கத்தோட பேசணுன்றது அவர் வெளிப்படையாவே சொல்லலையா? இதை வந்து என்ன அவர் ரஜினியை வச்சு தான் சொல்லணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் பலமுறை வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அதுவே ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அவர்களை கட்டுப்படுத்துவதில் வந்து ஏன் இவர்களுக்கு இவ்வளோ தயக்கம், இதில் வந்து அதில் போதாமையா அப்படின்ற விமர்சனம்லாம் கூட அப்போவே வந்தது. அப்போ அவரே ஓப்பனாகவே சொல்லிட்டார், பல பேர் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள். அப்போ அந்த சமயத்தில் பொன்முடி அவர்கள் அந்த ஓசி பஸ்ன்னு பேசினது, இல்லை நாசருடைய செயல்பாடு, அதுக்கப்புறம் அவர் மந்திரி பொறுப்பு வந்து பறிக்கப்பட்டது, அந்த துரைமுருகனுடைய பேச்சுக்கள் கூட பல முறை விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. அப்போ அதனால வந்து இது ஒரு அவருடைய பேச்சு செயல்பாடுன்றது வந்து ஒரு விமர்சனம் உள்ளாகிறது. இல்லை ஸ்டாலினே விமர்சனம் செய்யறதே புதுசு கிடையாது. அது முதல்ல வந்து ரஜினி வந்து உடனே ஒரு திமுகவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசணும்னு கூப்பிட்டா பேசக்கூடிய ஆள்லாம் கிடையாது. அவர் எந்த ஒரு கட்சியோ வந்து கூப்பிட்டு பேச வைத்து அவர் கட்சியில் இருக்கக்கூடிய விஷயம் முதல்ல வந்து திமுக அவர்கள் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து இது சரி ஒரு பேசுபொருளாக்க ஒரு டிபேட் ஆக்குறதுக்கு எதுக்கு ரஜினியை கூப்பிடணும்? கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தரையே வச்சு ஒரு மாவட்ட செயலாளரோ இன்னொருத்தரை வச்சு பேசலாம்ல. இப்போ நான் என்ன கேட்கறேன், இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் இது செய்தியில் இருக்குமா? இல்லை இன்னும் 2 பேரும் பரஸ்பரம் 2 பேரும் நட்பு பாராட்டிட்டாங்கல்ல, அவங்களுடைய கருத்து வேறுபாடுகளை வந்து கலையிறதுக்காக பேசிட்டாங்க, பகைச்சுவையாக்காதீங்கன்னு துரைமுருகன் சொல்லிட்டாரு. அவர் என்ன பேசியிருந்தாலும் அவர் என்னுடைய நண்பர், எங்க நட்பு தொடரும் ரஜினி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இதுக்கு இந்த ஷெல்ஃப் லைஃப் இருக்கா? முடிஞ்சு போச்சுல ஒரு 2 நாள் இது. இதெல்லாம் ரஜினிக்கு வந்து அரசியல் ரஜினி திமுக தலைமை ரஜினியை வைத்து இது பேச வச்சதுன்றதும் அபத்தம். அது ஒரு வந்து முட்டாள்தனமான குற்றச்சாட்டு, இல்லை விமர்சனம். இரண்டாவது, ரஜினிக்கு தனக்கு தோண்டிய விஷயத்தை ஒரு நகைச்சுவாக பேசுறாரு. இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் வச்சு கையாளுறத ஸ்டாலினை பாராட்டுவதற்கு அவருக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டிருக்கு. இது மாதிரி வந்து கலைஞரோடையே வந்து பீப்புள் ஹூ ரப் ஷோல்டர்ஸ் வித் கலைஞர், அவரோடு இணைந்து பயணித்து அவரோடே வந்து கடுமையாக வாதிட்டவர்கள்லாம் வந்து இன்னைக்கு ஸ்டாலினை வந்து சிறப்பாக கையாளுறாரு அவங்கள அப்படின்னு ஒரு பாராட்டுதற்காக அவர் பயன்படுத்துறாரு. அதை வந்து உதயநிதி அடுத்த நாள் பயன்படுத்தி அவர் வந்து இளைஞர்கள் வந்து இது வாய்ப்பு கொடுக்கணுன்ற அவரை அந்த வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு ஒழிய. இன்ஃபேக்ட் உதயநிதி போன வாரம் வரைக்கும் என்ன பேச்சு, உதயநிதியை வந்து துணை முதல்வர் ஆக்கிடுவாங்க. பேசுனதே சீனியர்ஸ் தான் எல்லாருமே. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் பேசிட்டாங்க. சில டேட்லாம் குறிச்சாங்க. ராஜகண்ணப்பன் ஆகஸ்ட் 19 மாற்ற வரும்னே சொன்னார். அப்புறம் ஆகஸ்ட் 23 அமைச்சரவை மாற்ற வருதுன்னு சொல்லி செய்திகள்லாம் பரப்பப்பட்டது அரசு சார்பாக. இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது, திமுகக்குள்ளேயே 2 பிரிவுகளா இருக்கிறாங்க, உதயநிதி ஆதரவு, உதயநிதி எதிர்ப்பு. அதெல்லாம் கிடையாது. திமுக வந்து உதயநிதி எதிர்ப்புனால ஒரு குரூப் இருந்தா அவரோட எதிர்காலமே கேள்விக்குறி தான். திமுக இன்னைக்கு ஒரே ஒரு குரூப் தான், ஸ்டாலின் அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ், அவ்வளவுதான். அதுல உதயநிதியையும் சேர்ந்து அவங்க ஆதரிக்கக்கூடிய நிலை தான் அங்க. இது உதயநிதி எதிர்க்கிறோம், அவர் வந்து துணை முதல்வர் ஆகக்கூடாது, இல்ல அவருடைய வளர்ச்சி குறித்து கேள்வி இருக்கு, விமர்சனம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை காட்டுங்க திமுகல. யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, இல்லை கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது பதவி கிடைக்காதவங்க 1-2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. மித்தபடி வந்து இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாவட்ட செயலாளரோ அமைச்சரோ இல்லை உயர்மட்ட பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்களோ மாநில நிர்வாகிகளோ எந்த நிர்வாகியும் திமுக உதயநிதியை குறித்து பேச சொல்லுங்களேன், சீனியர் பேச மாட்டாங்க. வெளியில இருந்தா விமர்சனம் வருது. சீனியர் விசஸ் ஜூனியர் அப்படின்ற அந்த மோதல் திமுக இருக்கு, மறைமுகமா அது வந்து இருக்கு. இப்போ வந்து அது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வருது. இந்த சீனியர் வெர்சஸ் ஜூனியர் விமர்சனம் கலைஞருக்கு இருந்த போயிருந்தே இருக்கு. ஓகே, அப்பவே 25 வருஷமா எதுக்கு ஒருத்தர் 20 வருஷமா மாவட்ட செயலாளர் அவரே இருக்காரு, அமைச்சராகவே இருக்காருன்னு சொல்லி இன்று முதல் வரிசையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பாதி பேர்ல அந்த டாப் ஒரு 7-8 எடுத்துட்டீங்கன்னா 6-7 எடுத்தீங்கன்னா இப்போ நீண்ட காலமா 20 வருஷமா மாவட்ட செயலாளர் இருந்தவங்க இன்னைக்கெல்லாம் அவர்கள் வந்து உயர்நிலை தலைமை கழக முதன்மை செயலாளராக இருக்காங்க, இல்லைன்னா வந்து துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க, பொருளாளர்களாக வந்திருக்காங்க,
இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் முதற்கொண்டு இவர்கள்லாம் வந்து பல காலமாக வந்து இப்போ மாவட்ட செயலாளர்களாக இருந்தப்போ கலைஞர் காலத்திலே எத்தனை காலமாக இவங்களே மாவட்ட செயலாளர் வந்துட்டு இருப்பாங்க, இவர்களே அமைச்சர்களாக இருப்பாங்க, இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கே சீட்டு கொடுக்குறாங்கன்ற விமர்சனம் கலைஞர் காலத்திலே உண்டு. ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதெல்லாம் மாற்றி தான் இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் கட்சி துணை செயற் தலைவராகி அதுக்கப்புறம் தலைவரானதுக்கப்புறம் தான் கட்சி வந்து பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது. எண்ணிக்கை முதல்ல வந்து 30% தான் இருந்தது, 35க்குள்ளே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிரித்து தான் இப்போ 60க்கு மேலே ஆக்கி இப்போ 75க்கு மேலே வந்துருச்சு. இப்போ இன்னும் பிரித்து இப்போ அடுத்த கட்டமாக அவர்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை 2 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தால் போதுன்ற நிலையில் பரிசீலிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் செய்திகள் வருது. அப்போது அதிகாரத்தை வந்து விஸ்தரிப்பு செய்யணும், பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணும், புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இருந்த நபர்களே இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் ஓட்டம் தலைமைக்கே இருக்கு. இது வந்து இன்ஃபேக்ட் செஞ்சதை திமுகக்கு நல்லது. இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த ஓல்ட் கார்டு எல்லாம் கொஞ்சம் ரிட்டையர் ஆக்கி விட்டா திமுக உண்மையிலேயே நல்லது. அந்த சீனியர் சேர்த்துக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும்ல. ஏதோ ஒரு ஸ்டேஜில் பண்ணி தானே ஆகணும். கட்சிக்கு ஒரு கட்சி எதிர்காலம் அவசியம் முக்கியம் அப்படின்னு நினைச்சா எல்லாத்தையும் இதில் நீக்கலாம் முடியாது. நீங்கள் உடனே நாளையிலேருந்து துரைமுருகன் நீங்கள் அமைச்சர் கிடையாது, இல்லைன்னா பொதுச் செயலாளர் கிடையாது நான் சொல்ல முடியும் கிடையாது. அவராக இருக்க வரைக்கும் இருப்பார், அவரை வந்து யாரும் இது பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அந்த அமைச்சர் பொறுப்போ இல்லை வந்து அந்த இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பு, இப்போ அங்கே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நந்தகுமார் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கார், இன்னொருவர் இருக்கார். இப்போ அவர்களுக்குள்ள வந்து பல முரண்கள்லாம் வருது. ஆனால் அப்படி தானே வந்து போட்டியில் தான் வந்து கட்சி வளரும். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதே நபர்கள் அமைச்சராக, அதே நபர்கள் வந்து இல்லை மாவட்ட செயலாளர்களாகவோ இல்லை தலைமை நிலையத்தில் வந்து பெரிய பொறுப்புகளில் மாவட்ட பொறுப்புகளில் துணை பொதுச் செயலாளர் இப்படியே இருந்துகிட்டு இருந்தா இவர்கள் மேலே போகும்போது அடுத்த புது நபர்கள் வருவார்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்க வழிவிட்டு தான் ஆகணும். புரியுதா? இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து துணை முதல்வராக வந்து உதயநிதின்ற பேர் எதுக்கு வருவது? அடுத்த கட்டம் அதான் வயது மூப்பு காரணமாக ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஓய்வுக்கு போகும் பொழுது அடுத்த கட்டமாக வந்து இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு வந்து உதயநிதி வருவார்ன்றக்கா அந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு நடக்கும் இல்ல. பொதுவாகவே அரசியல்ல ஒரு தலைமை மாறுது அப்படின்றப்ப கீழே இருக்க தொண்டர்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு சில சலசலப்புகள் கட்சிக்குள்ள இருக்கும். அதை வந்து தவிர்க்கணும், அதை வந்து இப்பல இருந்தே அந்த பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் உதயநிதி இப்பல இருந்தே ப்ரொமோட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைங்க, நான் உதயநிதிக்கு நான் வந்து கேட்கிறேன், நீங்க திருப்பி எல்லாரும் ப்ரொமோட் பண்றாங்க, அதை யாராவது இல்லைன்னு டிக்ளைன் பண்றவங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்களா? ஆல்ரெடி எல்லாரும் என்டாஸ் பண்ணிட்டாங்க உதயநிதி நெக்ஸ்ட் அவர் தான் அப்படின்றத. அடுத்தது சின்னவர்னு எதுக்கு பேசுறாங்க அவங்க கட்சியில? அதில் நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, அந்த சொல்லாடல் எதுக்கு வருது? தனிப்பட்ட உரிமை அதுதான் சொல்றேன். அந்த சொல்லாடல் எதுக்கு வருது? இல்லை அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொடர்ந்து அவரை முன்மொழிகிறது. ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் வந்து அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து இவர் என்டாஸ் பண்றது. இதே தானே ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது நடந்துச்சு. முதல்ல ஸ்டாலின் என்டாஸ் பண்ணதுல முக்கியமான நபர் அன்றைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் கே அன்பழகன் அவர் தான். அதற்கு கடைசியா வந்து அங்கீகரிச்சவர் தான் வந்து கலைஞர். அதற்கு முன்பே வந்து பொதுச் செயலாளர் இந்த பேராசிரியர் தான் ஸ்டாலின் அவர்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு, அடுத்தது இவர் தான் அப்படின்னு. அப்போ அதற்கப்புறம் எல்லாருமே அதற்கு வந்து செவி சாய்க்கலையா? இது அந்த எதிர்ப்பெல்லாம் அவருக்கு கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் கூட கிடையாது உதயநிதிக்கு. அதனால வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும், இல்லை இப்போ இருந்தே இதுக்கான களத்தை உருவாக்கணும், இல்லைன்னா பின்னாடி எதிர்ப்பு, அந்த மாதிரி ஒரு சூழலே எழலை. நாளைக்கு அவரை வந்து நீங்கள் இப்போ துணை முதலமைச்சரோ இல்லை எந்த பொறுப்பு அதோட உயர்ந்த பொறுப்பு கொடுத்தீங்கன்னா கூட அங்கே கட்சியை எதிர்க்கிறது யாருமே இல்லை. குறைந்தபட்சம் வெளிப்படையாக சொல்வதற்கு கூட ஆள் கிடையாது. மனக்குமரல் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அவங்க தனிப்பட்ட முறையில் கேட்டு பார்த்தா தான் தெரியும். இருக்கலாம். அதிமுக ஒரு சிலர் வெளியே வந்து பேசின மாதிரி, ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்தப்போ வந்து பேசின மாதிரி, பாஜக இப்போ வந்து வெளியே வந்து பிரஸ் மீட், தலைவருக்கு எதிராகவே பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரியான ஒரு சலசலப்பான ஒரு அங்க இல்ல. டிஎம்கேயோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த், அதுவும் குறிப்பா ஸ்டாலினோட பெரிய விஷயம் என்னன்னா, அவர்கள் தந்தை இருந்த போலவே எப்படி இருந்துச்சோ கட்சி அதே போல அந்த இன்டாக்டா இருக்கிறது ஒண்ணு, அந்த டிசிப்ளின் இன்னும் அப்படியே இருக்கு. யாரும் வந்து வெளிப்படையா வந்து டிஎம்கேல வந்து எங்களுக்கு இவரோட வளர்ச்சியோ இல்லை இவரை ப்ரொமோட் பண்றது பிடிக்கல அப்படின்றதெல்லாம் ஏதோ ஒரு சில பீரியட்ல தான் மட்டும்தான் இருந்திருக்கு. அது மூக்க அழகிரி உள்ள இருந்த காலத்துல ஒரு பீரியட்ல இருந்திருக்கே ஒழிய மத்தபடி யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் இப்போ இந்த நபரை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, இவர் வந்து துணை முதல்வராக வந்து உதயநிதி வரக்கூடாதுன்னு சொல்வதற்கெல்லாம் ஆளே அங்க கிடையாது. இப்போ இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் குறிப்பா பாஜக, அதிமுக விமர்சிப்பது, ரஜினி பேசுறது வந்து உண்மையா தான் பேசிட்டாரு, ஸ்டாலினோட மனக்குமரில தான் ரஜினி பேசிட்டாரு அப்படின்னு அவங்க அரசியல் எடுக்கிறாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல போய் மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கேட்க போகாது. அந்த கட்சியிலேயே 1000 பிரச்சனை இருக்குது. அது சேருமா இல்லையான்றதே யாருக்கு தெரியல. இதுக்கடையில் வந்து அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையில போயிட்டு இருக்க அந்த வார்த்தை போற பார்த்தா அது இன்னும் அதை விட மோசமா இருக்கு. இதுக்கிடையில வந்து திமுக ரஜினிகாந்த், நான் தான் சொன்னேன், ரஜினிகாந்தும் பேசியது, அதுக்கப்புறம் திரு துரைமுருகன் அவர்கள் பேசியது, பரஸ்பரம் 2 பேரும் பேசினது, அதுக்கப்புறம் 2 நபர்களும் இன்று அவர்கள் நட்பு பாராட்டினது இருக்குல்ல, இது முடிஞ்சு போச்சு. நாளையிலிருந்து இந்த இஷ்யூவே கிடையாது. இது ஏதோ இது நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு அந்த ஒரு விஷயம் அவ்வளோ பெரிய இதுவா வந்து பூதாகரமாகலாம் வரல.
ஆனால் உண்மையிலேயே இளைஞர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும், புதிய நபர்கள் நிர்வாகிகளாக வரணும், இளைஞர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். அப்பதான் நீங்க அடுத்த தலைமுறை ஜெனரேஷன் ஐடென்டிஃபை பண்ணி தானே கட்சிக்கு வந்து லாங்கிவிட்டி இருக்கும். 2026 தேர்தலையும் அவங்க அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா திமுக? புதியவர்களுக்கான வாய்ப்பு பண்ணலாம், வழிவிடணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இல்ல. அந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய சீனியர்லாம் உடனே ரிட்டையர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஒரு சிலர் அவர்களே வயது மூப்பு காரணமாக உடல்நிலை சரியில்லாத காரணமாக சில செய்திகள்லாம் வருது. மூத்த அமைச்சர்கள் 2 பேர் வந்து அவர்களுக்கு உடல்நலம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால தங்களுடைய வாரிசுகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள் மூத்த அமைச்சர், துணை பொதுச் செயலாளர், அவர் வந்து 3rd இந்த பெக்கிங் ஆர்டர், அவர் 3வது இடத்துல இருக்கக்கூடிய அவர் வந்து தன்னுடைய மகனான பழனி எம்எல்ஏ செந்தில்குமாருக்கு வந்து அமைச்சரை கொடுத்துட்டு அவர் வந்து ஒதுக்கிக் கொள்வதாக அவருக்கு விருப்பம் தெரிவித்ததாக செய்திகள்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது அவர்கள் தான் வெளிப்படுத்து உறுதி செய்யணும். ஆனால் அதே போல வந்து KKSR அவர்களுக்கும் வந்து சமீபத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவரும் சிகிச்சையில் இருந்து வந்தார். எந்த அளவுக்கு அவர்கள் தயாராக இருக்காங்க, அடுத்தது ஒரு தேர்தலை சந்திக்கணும், அடுத்த தேர்தலை சந்திச்சு அமைச்சராக தொடர்றதுக்கு உடல்நலம் ஒத்துழைக்குமா? அப்போ அவர்களோட தனிப்பட்ட வெறுப்புகள் தான். அப்போ அது போன்ற ஒரு சில 1-2 அமைச்சர்களை தவிர்த்து மித்த அமைச்சர்களாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு இன்றைய நிலையில் வந்து அடுத்த தேர்தலிலிருந்து நம்ம விலகிக்கொள்வோம், இல்லை அந்த தலைமுறைக்கு வழிவிடுவோம் அப்படின்னு சொல்லி தயாராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர்கள் நிச்சயம் போட்டியிடுறதாக தெரியுது. அப்படியே விலகி கொண்டாலும் கூட அவர்களுடைய வாரிசுகள் யாரோ ஒருவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து, இல்லை அமைச்சரவையோ இல்லை சீட்டுகள் கொடுக்கப்பட்டு அந்த வாய்ப்பு வந்து இவர்கள் இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அவங்க நிச்சயமாக கட்சி பதவி விட்டு தர மாட்டாங்க. ப்ராப்ளி 1-2 பேர் வந்து அவங்க அமைச்சரவையில் அவங்க மேலே எலெக்ஷன் நிற்கிறாங்களோ, இல்லை தேர்தலில் சந்திக்கிறதோ, இல்லை அதுக்கப்புறம் அமைச்சராகிறதோ, ஒருவேளை வெற்றி பெற்றால் அமைச்சராகிறதோ, அந்த விஷயத்தில் வேணால் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பட் கட்சி பொறுப்பை விட்டு கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு விமர்சனம் அது கூட வந்து டிபேட்டபிள் தான். திருப்பியும் வந்து 26 நெருங்கும் பொழுது ஏன் மீண்டும் ஒரு தடவை அமைச்சராக ஆயிடலாம் அப்படின்னு நினைத்தாலும் நினைக்கலாம். அப்படிதானே பேச்சு அடிபட்டுச்சு. சீனியர்ஸ்க்குலாம் இல்லாம புதுசா இருக்கவங்க வாய்ப்பு தராங்க அப்படின்னு பேசினா லாஸ்ட்ல வந்து எல்லா சீனியர்ஸுமே போட்டிட்டாங்க. டிஆர் பால்ல இருந்து எல்லாருமே போட்டிட்டாங்க. அதான் நம்ம பார்க்க தான் முடிஞ்சு. இன்னொரு விவாதம் இல்ல, அதுக்கு காரணம் வந்து இன்னொரு காம்பினேஷன் ஆஃப் யங், இது என்ன சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் வேணும். நீங்க ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இளைஞர்களுக்கு கொடுத்து அனுப்புறது நல்லது தான். இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் அதை பண்ணலையா? பல கட்சிகள் பண்றாங்க, இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனா இவர்கள் என்னன்னா சில விஷயங்கள்ல வந்து அரசியல் நகர்வுகள்ல முக்கியமான நேரங்கள்ல சில மூத்தவர்கள் வேணும்னு நினைக்கலாம். ஆனா அதற்கு கூட மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவர் ஆராசா இல்லையா, கனிமொழி இல்லையா, இவங்கெல்லாம் வந்து அங்கே டெல்லியில் இல்லையா, அவர்கள் டெல்லியில் முக்கிய தலைவர்கள் எல்லோரோடும் நல்ல நட்பு இருக்கக்கூடியவர்கள். டிஆர் பாலு அவர்கள் இன்னும் வந்து 50 வயசுக்கு மேலே அவரும் தொடரணும்னு நினைக்கிறாருன்ற பொழுது கட்சி பொருளாளர், அவர் சில நேரங்களில் வந்து தவிர்க்க முடியாத டெல்லி லாபி ரொம்ப அதிகம். யாருக்கு வேணா அந்த லாபியெல்லாம் ரொம்ப இன்ஃபேக்ட் வந்து நட்பு தாங்க அதில் வந்து கணக்கு. ஆராசா அவர்களுக்கோ இல்லை வந்து கனிமொழி அவர்களுக்கோ இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ்ன்றது எக்ஸ்டென்சிவ் கான்டாக்ட்ஸ் தான். பட் அவர் விருப்பப்படுறாரு ஒரு பொருளாளரை வந்து தடால்னு நீங்கள் வந்து தடால் அடியா அப்படியே நிற்க முடியாதுன்னு சொல்லி நீக்க முடியாது. அதனால சில நேரங்களில் அகாமடேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்காது. இதைத்தான் வந்து ரஜினி சொல்லியிருக்காரு. சில ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பாஸ் ஆனால் கூட நல்ல ரேங்க் வாங்கினாங்கனாலும் கிளாஸ் அவுட்டு போக மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறத இப்படி இண்டிகேட் பண்ணதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அது இந்த இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு இருக்குது. அதில் மாற்றம்லாம் தேவையான நிச்சயமாக மாற்றம் தேவை. டிஎம்கே ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரணும், யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து இந்த ஓல்டு கார்டை கொஞ்சம் ரிட்டையர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. பட் அது எப்போ பண்ண போகிறாங்க, எந்த சூழலில் பண்ண போகிறாங்கன்ற காலை வந்து விரைவில் வந்து ஸ்டாலின் அவர் இன்னொரு விவாதம் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த விழாவுக்கு ரஜினியை வந்து அழைச்சதே வந்து தவறு. அவர் வந்து யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுகிறாரு, அப்போ நம்ம விமர்சித்தோம். ஆனால் கலைஞர் என்னும் தாய் வெளியிட்ட நூலில் ரஜினியை வந்து முதல் பிரதியை வாங்குறாரு. இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. ஏன் திமுக இந்த மாதிரியான விஷயங்களை தப்பு பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளும் வருது. முரசொலியோட விழாவிலையும் சரி, கலைஞருக்கு இதுக்கு முன்பு எடுத்த விழாவிலையும் சரி, ரஜினி கமல் 2 பேரும் அழைக்கப்பட்டாங்க. ரஜினிக்கு வந்து ஒரு நல்ல நட்பு எப்பவுமே இருக்கு. ஒருவேளை அந்த நட்பு வந்து தொடர்ந்து இருக்குமா, அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர் அரசியல் கட்சியாக பயணிச்சிருந்தா அது தொடர்ந்து இருக்குமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. அது வந்து அது டிஃப்ரெண்ட் டிபேட் அது. பட் இன்றைய சூழலையும் சரி, முன்பும் சரி, ரஜினி அவர்களும் வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் இல்லை அந்த ஆளும் கட்சியினோட ஒரு நல்ல நட்பு பாராட்டணும்னு அவரும் விருப்பப்படுறாரு. அழைக்கிறாங்க, வர்றாங்க. இதில் எனக்கு தெரிந்து என்ன ஒன்றும் தவறு இருக்க மாதிரி தெரியல. இளைஞர்களை அதிகப்படியான கட்சியில வந்து நம்ம இணைக்கணும், அதுக்கு வந்து நம்ம ரெடியா இருக்கணும். ஏன்னா இங்க திமுகல தான் பேச்சாற்றல் அதிகமா இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, இளைஞர்களை கவரணும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு. இது தாவேக்காக்கு இளைஞர்கள் நோக்கி செல்வதை தடுக்கிறதுக்கான ஒரு யுக்தி அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை, அது அவர் ஒரு சரியான கன்சர்னை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அவர் வெளிப்படுத்துகிற விஷயம் வந்து அவர் அக்கறைன்றது சரியான திசையில் தான் இருக்குது. ஆனால் அதற்கு எடுக்கக்கூடிய முனைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இது மட்டும் பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வெளிப்படுத்திய கன்சர்ன் வந்து உண்மையிலேயே சரியானது தான். ஒரு பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் வந்து இந்த தமிழக வெற்றி கழகமோ இல்லை வந்து நாம் தமிழர் கட்சி
இல்லை ஒரு சின்ன குரூப் வந்து ஈவன் அண்ணாமலை அவர்கள் ஆதரவு வட்டம் கூட இருக்குது. அப்போ எல்லோரும் வந்து அப்போ இந்த இளைஞர்களை ஈர்க்கிறதுல இந்த 2 திராவிட கட்சிகளும் சரி, பொது உடைமை இயக்கம் மார்க்சிய இயக்கங்களும் சரி பெரிய அளவிற்கு ஒரு தோல்வியை சந்திக்கிறார்கள்ன்றதுல சந்தேகமே இல்லை. நீங்கள் பெரியார் இயக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா திராவிடர் விடுதலை கழகம், இல்லை இது இவங்க டு அன் எக்ஸ்டென்ட் வந்து இவரோட திருமாவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவர்கள் விசிகே, இவங்க 2 பேரை தவிர்த்து இளைஞர்களை வந்து யூத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுல வந்து இந்த பெரியார் இயக்கங்கள், நான் சொன்ன அந்த கொளத்தூர் மணி, விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஓரளவிற்கு வந்து இளைஞர்கள் ஆதரவு மட்டும் இருக்குது திராவிடர் விடுதலை கழகத்துக்கு. அதை தாண்டி திராவிடர் கழகமோ இல்லை திமுகவோ அதிமுகவோ இல்லை மற்ற அந்த சிபிஐ சிபிஎம் போன்ற மார்க்சிய அமைப்புகள் இவர்களும் சரி, இவர்கள் வந்து பெரிய அளவுக்கு அந்த யூத் இன்ஸ்பயர் பண்ணுறதை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கோட்டை விட்டாங்கன்றது உண்மைதான். அது பெரிய ஒரு செக்ஷன் வந்து இங்கே இந்த பக்கமே வரல. அது அது துரதிருஷ்டவசமாகவோ இல்லை கெட்ட வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒன்று இவர்களுக்கு சொல்கிறேன். அப்போ தமிழக வெற்றி கழகம் அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, அவங்க கொள்கை என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து அந்த ஃபேன் பேஸை விட்டு மட்டும் பேசுகிறோம். இப்போது அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சி அப்புறம் அண்ணாமலை ஆகட்டும், 2மே ரைட் ஆஃப் த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம், வலதுசாரி சிந்தனை பக்கம் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா நாம் தமிழரும் வந்து பக்கா வலதுசாரி சிந்தனையோடு தான் இருக்கு. அவர்கள் பேசக்கூடிய கொள்கையோ தமிழ் தேசிய, அவங்க பேசக்கூடிய தமிழ் தேசியம் அப்படியே பிற்போக்குவாதமாக தான் இருக்கு. வலதுசாரியத்தினுடைய ஆர்எஸ்எஸ் பேசக்கூடியனுடைய ஒரு வேறு விதமாக வேறு ஃபார்மாக தான் இருக்கு, வேறு விதமாக தான் பேசுகிறாங்களோடைய அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய சித்தாந்தமும் சரி இல்லை ஆக்ஷன் பிளானும் சரி எல்லாமே ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறதோ அதை இந்த ஊருக்கு ஏற்றவாறு வந்து தமிழைஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியனைஸ் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஏற்றவாறு அதை வந்து மாற்றியிருக்காங்களே ஒழிய நாம் தமிழர் கட்சியும் முன்வைக்கக்கூடிய கொள்கையும் சரி அவர்களுடைய ஆக்ஷன் பிளானும் சரி ஆர்எஸ்எஸோடு ஒரு ஒத்திசைவு இருக்குது, அதில் கன்கர் ஆகுறாங்க. அப்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து கட்சிக்குள்ள கொண்டு வர தேவை இருக்குது திமுகவுக்கும் அதிமுக இல்லை வலதாக வந்து டில்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த மாறா வந்து இடது பக்கமாக இருக்கக்கூடிய லெஃப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக மார்க்சிய இயக்கங்கள் வித் எக்ஸப்ஷன் டு திருமாவை தவிர்த்து பெருவாரியாக வந்து இங்கே இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுல இந்த இயக்கங்கள் எல்லோருமே அம்பேத்கர் இயக்கங்களை தவிர்த்து திருமாவை தவிர்த்து மித்த பெரியார் இயக்கங்களும் சரி திராவிடர் விடுதலை கழகத்தை தவிர்த்து மித்த எல்லா வந்து அம்பேத்கர் இயக்கம் பெரியார் இயக்கங்களும் மார்க்சிய இயக்கங்களும் ஏதோ இடத்துல கோட்டை விட்டாங்க, அது உண்மை. ஸோ அந்த இடத்துல வந்து இளைஞர்களை பெரிய அளவுக்கு நம்ம ஈர்க்கணும். அதற்கு முதல் படி வந்து அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை வந்தால்தான், 2வது இந்த கொள்கை மீது நம்பிக்கை வந்தால்தான் அதற்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்றது தான் அடிப்படை. காய்களை நகர்த்துறாரு. அதற்கு வந்து இவர் எடுக்கக்கூடிய முயற்சி சரி, ஆனா நீங்க எந்த வழியில் நடத்த போறீங்கன்னு பேர்களுக்கு மட்டும் பெரியார் சொல்லிட்டு நீங்க போய் முருகருக்கு மாநாடு நடத்திட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்பாங்க அந்த கேள்வி எழும். அப்போ எப்படி நியாயப்படுத்த போறீங்கன்னு. ஒரு பக்கம் நாங்கள் எந்த ஒரு நம்பிக்கைகளுக்கும் எதிரானவர்கள் அல்ல, அரசு தடையாக நிற்காதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. அது சரி, அது நாங்கள் நம்பிக்கைக்கு தடையா இல்லை. ஆனால் உங்களோட அடிப்படை கொள்கை என்ன? நீங்கள் ஒன்றிய கடவுள் ஒருவனே தேவன்ற அண்ணாவுடைய மொழி. அதனால வந்து நீங்கள் அப்பவே வந்து அதை டைல்யூட் பண்ணிட்டீங்க. பெரியாருடைய கடவுள் மறுப்புன்றதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பின்பற்ற இயக்கமாக இல்லை. தனிப்பட்ட முறையில் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி போன்றவர்களும் கடவுள் மறுப்பை வந்து வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டவர்கள். அவர்கள் பிரகடனமே படுத்துறாங்க, நாங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதே சொல்கிறாங்க. ஆனால் அதை ஒரு பக்கம் சொல்லிட்டு நீங்கள் போய் காவி கட்டிட்டு சேகர்பாபு அமைச்சர் அனுப்பிச்சு முருகருக்கு மாநாடு நடத்திட்டு இருந்தீங்கன்னா குறிப்பிட்ட தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுறது அப்படின்றது கூட்டணி இன்னைக்கு வந்து விமர்சிச்சிருக்காங்க. விசிகே வந்து ரவிக்குமார் வந்து கடுமையான விமர்சனங்களை கூட பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ நிச்சயமா ஒரு அரசு செய்யற வேலை கிடையாது. அரசுக்கு முருகர் மாநாட்டை எது வெங்காயத்துக்கு நடத்தணும்? நீங்க என்ன தேவை இருக்கு? சரி, நீங்க நடத்துறது மூலமா உங்களுக்கு உடனே வந்து ஏற்புத்தன்மை வந்துருச்சா? நீங்கள் அதுக்கு 5 தானே நடத்துறீங்க, அப்படி தானே உங்கள் மேலே விமர்சனமே போகுது. நீங்கள் நடத்தினாலும் என்ன சொல்கிறீங்க, ஓட்டுக்கு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி தான் தமிழிசை சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த விமர்சனத்துக்கு தான் உள்ளாகும். குறைந்தபட்சம் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய கொள்கை சார்ந்திருக்க கொள்கையில் உறுதிப்பாட்டோடு அந்த நிலைத்தன்மையோடு இருந்தால் போதும் இல்லையா? போய் முருகர் மாநாடு நடத்த வேண்டிய தேவையில்லை. நடத்தலாம், அதனால வந்து உடனே வந்து திமுக வந்து பிஜேபி ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல வரல. நீங்கள் நம்ம பெரியார் வழி அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இதை தவிர்த்திருக்கலாம். ஆமாம், இல்லை என்னன்னா இப்போ நாளைக்கு வந்து இதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுவாங்கன்னா, நாளைக்கு வந்து கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்களா சரி எலெக்ஷன் முடிஞ்சதுமே முருகர் மாநாடு நடத்துகிறாங்க, வேளாங்கண்ணிக்கோ இல்லை நாகூர் தர்காவுக்கும் வந்து நடத்துனாங்களா, மாதாவுக்கும் நடத்துனாங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும். மேபி அது கூட நடத்தலாம். அப்படி நடத்துதுன்னா எல்லாருக்கும் நடத்தணும். ஆனால் இது வந்து அரசு செய்ய வேண்டிய வேலை இல்லைங்க.
ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த விஷயன்றதே தனிப்பட்ட நபர் சார்ந்தது. அதில் வந்து நிர்வகிக்கிற பொறுப்பில் தான் நீங்கள் வந்து இந்து சமய அறநிலைத்துறை இருக்குது. அதில் வந்து முருகருக்கு மாநாடு நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வேலை? எதுக்கு தவிர்த்துட்டு போயிடலான்றத என்னுடைய கருத்து. பெரியார் வழியில் வந்தவர்களுக்கு எதுக்கு அது அவசியம்ன்றது. ஆனால் என்னென்ன அடிப்படை கேள்வி, முருகருக்கு மட்டும் நடத்துகிறாங்க, காஞ்சிக்கு நடத்தலை. அது அந்த அளவுக்கு வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அதனால் வந்து இந்த முருகர் மாநாட்டிலையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் வழக்கமாக இந்துத்துவ மதத்துக்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் வந்து வரமாட்டாங்க. இந்து மதத்தோட புனிதம் கெட்டு போச்சுன்னு பேசக்கூடியவர்கள், ஆச்சாரம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் வரமாட்டாங்க. அந்த விதத்தில் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய தமிழ் கடவுள் ஏதோ ஒரு இடத்துல பேசுறீங்க, பட் ஆனால் அதை கூட தவிர்த்திருக்கலாம். பட் கமிங் டு த பாயிண்ட் வந்து இப்போ என்னன்னா, திமுக இப்போ செய்ய வேண்டியது அந்த லெஃப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம், எழுது சிந்தனையாக இல்லை வந்து முற்போக்கு சிந்தனை பக்கம் எப்படி இளைஞர்களை ஈர்க்கணுன்றதுல உறுதித்தன்மையோடு அது ஒரு செயல் திட்டத்தோடு செயல்படணும். அந்த முனைப்பு காமிக்கிறாரு வந்து உதயநிதி ஸ்டாலின். அவர் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறது அது அதிகமான பேர். ஆனால் அதற்கு நடவடிக்கைகள் பார்த்தா திராவிடியன் மாடல் ஒர்க் ஷாப் நடத்திட்டும் இருக்காரு. கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலே நடத்துறாரு. ஆனால் அதில் எத்தனை வந்து பயன் கொடுக்குது? திராவிடியன் மாடல் ஒர்க் ஷாப் நடத்த 500 பேரை கூப்பிட்டு வந்து சிறந்த சொற்பொழிவாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்களை கூப்பிட்டு வந்து அவங்களை வந்து அந்த சிந்தனையை அறிமுகப்படுத்துறீங்க. அது உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான் நீங்கள் அறிமுகப்படுத்தி அவங்கள தான் பேச வைக்கிறீங்க. தனியாக அந்த கட்சி புதிதாக வரக்கூடியவர்கள் இளைஞர்களுக்கு இல்லை கட்சி சார்பு இல்லாதவர்களுக்கு எப்படி அந்த கொள்கை மீது ஒரு ஈர்ப்பு, இல்லை இயக்கம் மீது ஈர்ப்பு, திமுக மீது ஒரு ஈர்ப்புன்னு ஒரு கட்சியை வலுப்படுத்தும் விதமாக அடுத்த தலைமுறையை வந்து இந்த கட்சியின் பக்கம் திருப்புவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா, அதற்கு வந்து உங்களுடைய கொள்கை வழியில் உறுதியாக இருக்கணும். அடுத்தது வந்து அவர்களுக்கு நம்பிக்கை வரணும். இந்த இயக்கத்தில் போனால் நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அரசியல் அடிப்படையில் எதுக்கு வர்றது? அதிகாரம் தான். ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும். ஏதோ ஒரு சுயநலம், அதிகாரம்ன்ற சுயநலம் தான் அதிகாரம். அதுக்கப்புறம் வந்து அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இல்லையா, பெனிஃபிட்ஸு. அப்போது அந்த அதிகாரம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு சந்தேகம் வருது. யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பே கிடைக்குமான்னு தெரியாது. இதே சீனியர்கள் தான் அவர்களுக்கு வேண்டியவர்களே தான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது ஒரு ஒரு நம்பிக்கையின்மை வந்துடும். அது கூட வந்து இந்த பாஜக இப்போ வந்து வளர்ந்தது, இல்லை நிர்வாகிகள் வர்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ பாஜக அதிமுகலேருந்து விட்டு போனவங்கல்ல யார்? அவர்கள்லாம் வந்து சிறந்த பணியாற்றினாங்க. அதனால வந்து அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால இல்லைன்னு சொல்லுவேன். விபி துரைசாமின்னு ஒருத்தர் இங்கே இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அவருக்கு வந்து துணை சட்டமன்ற கட்சி துணை சபாநாயகர் பொறுப்பெல்லாம் கொடுக்கப்பட்டது. அவர் ராஜ்யசபாக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க. அதனால் வாய்ப்பு கொடுக்காமலாம் போகலை. அவர்களால் வந்து கட்சியில் சிலர்லாம் ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கும். சரி, மேபி அங்கே போனால் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும்னு போகிறவங்க. பட் இப்படி இந்த நிலையை வந்து யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்பயர் ஆகாமே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான பேர் ஈர்ப்பு இல்லை வந்து பழைய நபர்களே தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கையின்மை வந்துச்சு அப்படின்னா, ஒரு அயற்சி வரும்போது அவங்களும் டிசல்யூஷன் ஆகிட்டு அந்த பக்கம் மாறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த த்ரெட் எப்பவுமே எல்லா கட்சிக்குமே உண்டு. அதனால வந்து இளைஞர்களை வந்து இன்னும் அதிகமாக இன்ஸ்பயர் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியன்னு இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை சரிதான். அந்த பார்வை சரி. ஆனால் அதுக்கான நிச்சய காலத்தின் கட்டாயம்.